ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான பர்த்டே கேக் ஆர்டர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1 kg வெனிலா கேக்கு. ஸோ பேல் எல்லோ ஷேடில் விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். பைப்பிங் ஒர்க் வந்து ரொம்ப மினிமலாக ஒரு சைடு மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ பெருசாக பைப்பிங் ஒர்க் வந்து தேவைப்படலை. ஸோ இது வரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 வந்து டெலிவரி வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது வந்து சதீஷ் தான். அவங்க கொலீக்ஸ் 2 பேருக்கு வந்து பர்த்டே அப்படின்றனால செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நான் ஒரு கேக் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அது வந்து ஒயிட் கலரில் செஞ்சு கொடுத்துருந்தேன். சரி, இந்த தடவை வந்து ஒரு லைட் ஷேடில் போலாமே தான் பேல் எல்லோ வந்து சூஸ் பண்ணினேன். இது மேலே ஆட் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் நல்லா தீன் ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் டிஷ்யூ பேப்பரில் வந்து வச்சுட்டு அதில் இருக்க ஈரம்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் ப்ளூபெர்ரி வந்து ஆட் பண்ணனால கலர் கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. அண்டு இது கூடவே வந்துட்டு இன்னொரு லீஃப் ஒன்று வந்து ஆட் பண்ணேன். நம்ம ஊரில் கேக்லலாம் வந்து புதினா வந்து ஆட் பண்ணுவாங்க அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு எடிபிள் லீஃப் வந்து ஆட் பண்ணுவாங்க கேக்கில். எனக்கு அதனோட பேர் சரியாக தெரியல. அந்த அன்னைக்கு எனக்கு கிடச்சிது அப்படின்றனால அதுவுமே வாங்கி கேக்கில் வந்து ஆட் பண்ணேன். அது இன்னுமே ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்தது கேக்கோட லுக்கே. அண்ட் இந்த கேக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலாக அதிக க்ரீம் இல்லாமல் லைட் ஸ்வீட்டோட பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா ரிச் லுக் கிடைச்ச மாதிரி வந்துட்டு இருந்தது. சைனீஸ் பீப்புளுக்கு வந்து நிறைய க்ரீம் போட்டால் பிடிக்காது, ரொம்ப ஸ்வீட் போட்டால் வந்துட்டு பிடிக்காது. ஸோ லாஸ்ட் டைம் நான் செஞ்சு கொடுத்துருந்த கேக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த தடவையும் கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட சதீஷ் வந்து திரும்ப கேக் செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த தடவும் கேக் வந்து எல்லோரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த கேக்குக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் போடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.